வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் கனிஷ்கா சிவகுமார் பேசுகின்றேன். புரட்சி தொண்டர் நேரலையில் பார்க்கும் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு, அம்மா அவர்களின் நம்பிக்கை நாயகர், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் பிறந்த நாள் தை 1 திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நம்பிக்கை நாயகர். இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படும் போது அம்மா அவர்களால் 2 முறை தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பாக மக்கள் நல திட்டங்களை வழங்கினார். ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழகத்தின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு ஒரு இடையூறு ஏற்படும் போது ஜல்லிக்கட்டை நிரந்தரமாக தமிழகத்தில் நடைபெற டெல்லி சென்று 3 நாட்களில் அனைத்து தடைகளையும் நீக்கி தமிழகத்திலே தை திருநாள் கொண்டாடவும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெறவும் பேருதவியாக இருந்தவர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு சிறப்பாக வழங்கியவர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் போரிற்கு ஐயா அவர்களை முன்னிறுத்தி செல்வார். அனைத்து தேர்தல்களிலும் தமிழகத்தில் வெற்றி வாகை சூடினார் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு தேர்தல் களப்பணி மிக சிறப்பாக தேர்தல் களப்பணியாற்றி ஒவ்வொரு வெற்றியும் அம்மா அவர்கள் பொறுப்பாளர்கள் சமர்ப்பித்தார் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். கழகமே கோவில் என வாழ்ந்து கொண்டிருப்பவர் கழகம் பிளவுபட்டு விடக்கூடாது என்பதற்காக நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி கழகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பல முயற்சிகளை எடுத்து வருகிறார் ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள். அவர் ஏற்கனவே எல்லா பதவிகளும் வைத்து விட்டார். இப்போது எதற்காக இந்த போராட்டம் நடத்துகிறார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து கொடுத்த சட்ட விதிகளை காப்பாற்றவும் தொண்டர்களை காப்பாற்றவும் இந்த சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டனின் ஆட்சி நடைபெற வேண்டும், தொண்டன் அனைத்து உரிமைகளையும் பெற வேண்டும். பல போராட்டங்களை ஐயா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக விரைவில் ஐயா அவர்களுக்கு 2ஆம் தலைமைத்துவம் மாபெரும் வெற்றி வாகை சூடுவார். 2026 கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதில் எவ்வித வேறுபாடும் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்களை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு ஐயா ஓபிஎஸ் அவர்களை நேசிப்பார்கள். பல சோதனைகளை கடந்தாலும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரித்திர சாதனை படைக்கும். எங்கள் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் எண்ணற்ற சாதனைகளையும் மக்களுக்காக நலத்திட்டங்களையும் தன்னையே அர்ப்பணித்து வரக்கூடிய ஒரு மாபெரும் தலைவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக